இந்த உலகத்தில் நீங்கள் நரகவாதி இல்லை என்று சொன்ன அவ்வளவு பெரிய மகான் ஒரு தர்மத்தை கொடுத்துவிட்டு தன் மகனார், அன்பு தந்தையே, அல்லாஹ் நீங்கள் கொடுத்த இந்த தர்மத்தை கபூல் செய்யட்டும் என்ற போது மகனை பார்த்து அன்பு தந்தை சொன்ன வார்த்தை, மகனே, நான் கொடுத்த இந்த தர்மத்தை, நான் செய்த ஒரு சுஜூதை அல்லாஹ் என்னிடத்திலே இருந்து கபூல் செய்து கொண்டான் என்று எனக்கு தெரியுமாக இருந்தால் அன்றே எனக்கு மரணம் இன்பமானது என்றார்கள். நமக்கெல்லாம் என்ன திருப்தியோடு இருக்கிறோம் சொல்லுங்க? அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர, தர்மம் கொடுத்தவர்கள், நோன்பு பிடித்தவர்கள், கியாமுல் லைல் தொழுதவர்கள், துஹா தொழுதவர்கள், முன்பின் சுன்னத்தான தொழுகைகளை தொழுதவர்கள், அசருக்கு வந்தால் மகரிபு வரைக்கும் மஸ்ஜிதிலே இருந்தவர்கள், மகரிபு தொழுதால் இஷா வரைக்கும் மஸ்ஜிதிலே இருந்தவர்கள், 12 மணிக்கு இரவு நேரத்தில் பள்ளியிலே வந்து அமர்ந்து சுபஹு வரைக்கும் மஸ்ஜிதிலே இருந்து அமல் செய்தவர்களுக்கு என்ன ஆத்ம ரீதியான திருப்தி சொல்லுங்கள்? அல்லாஹு தஆலா மாஷா அல்லாஹ் இந்த முறை கியாமுல் லைல் தொழுதோம், எப்படியோ கன்ஃபார்மாக லைலத்துல் கத்ர் நமக்கு கிடைச்சிட்டு. நம்ம இந்த முறை எல்லாரையும் விட ஏதோ கொஞ்சம் குஷு ஹுதுவோட இபாதத்தோட வணக்க வழிபாட நம்ம இருந்தோம். மாஷா அல்லாஹ் கியாமுல் லைல நல்லா தான் தொழுதிருக்கிறோம். நமக்கு 5 நேர தொழுகையும் நமக்கு கன்ஃபார்ம் தோழர்களே. நம்முடைய இபாதத் நமக்கு கன்ஃபார்ம், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று நமக்கு கன்ஃபார்ம். ஆதரவு வைக்கணும், அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான் என்ற ரகபன் வரஹ்பான், அச்சத்தோடும் பயத்தோடும் தான் தோழர்களை நாம் வாழணும். அச்சத்தோடையும் பயத்தோடையும் தான் வாழணும். இப்ப நமக்கெல்லாம் ஒரு ஆத்ம ரீதியான திருப்தி. நம்மளோட தௌபாவெல்லாம் மாஷா அல்லாஹ் சரி, பழைய பாவம் எல்லாம் அல்லாஹ் அழிச்சிட்டான். இதுக்கு பிறகு அல்லாஹ் நம்ம புதுசா பாவம் செஞ்சாதான் எழுத இருக்கிறான். பழைய பாவம் அது முடிஞ்சு, ரமலானோட முடிஞ்சு. கொஞ்சம் பேருக்கு 27ஆம் நோம்போட முடிஞ்சு, கொஞ்சம் பேருக்கு கடைசி 10ஓட முடிஞ்சு, கொஞ்சம் பேருக்கு அந்த மழை வந்து பேஞ்சிருக்கும் ஒரு ரமலான் கடைசி 10 அப்ப கன்ஃபார்ம் லைலத்துல் கத்ர். மாஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு இப்ப நம்மளே என்ன செஞ்சிருக்கிறான்? இப்படித்தான் தோழர்களே. ஆனால் அந்த மகான்கள் ஒரு தீனார் ஒரு சஜதா என்னிடத்திலே இருந்து படைத்தவன் ஏற்றுக்கொண்டால் அன்று எனக்கு மரணம் இன்பமானது என்றார்களே. சொல்லிட்டு சொல்றாங்க, மகனே, இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகப்பிலீன், அல்லாஹு தஆலா மினல் முத்தகீன், இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹு தஆலா இந்த அமல்களை எல்லாம் யாரிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்கிறான் தெரியுமா? இறையச்சம் உள்ளவர்களிடத்தில் இருந்துதான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். ரமலான் வந்தது நம்மளை பள்ளிக்கு அழைச்சி, ரமலான் வந்தது கஞ்சோடு நம்மளை சங்கமமாக்கி, ரமலான் வந்தது கியாமுல் லைல பள்ளியில தொலை வைக்கிறதுக்கு அல்ல தோழர்களே, அதுக்கல்ல ரமலான் வந்தது. குத்திபா